ஏ வெடிய கொக்கரக்கோ இருந்த இடத்தெல்லாம் என்ன மேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவ கொக்கரக்கோ சேவ குவக்குள்ளே பெட்டி கொள்ளி கொக்கரக்கோ சக்கர போல மனசு சுத்துற வேல சுரா கண்ணிக்கா மாலுக்கு நாவா அதோ பாருவானம் துணித்து வைக்குது மேகம் விட்டு போகணும் சோகம் நீவா கொக்கர கொக்கரக்கோ ஏ வண்டிய கொக்கரக்கோ இருந்த இடத்தெல்லாம் இனிமே சிலுக்கு மரமே சில்லென்று போகவா வா வா சீனி பழமே செவ்வாயில் சேரவா விட்டு போச்சு தொட்டிடம் உயிர் விட்டு போச்சு ஆசைகளும் வழி விட்டு போச்சு ஆடுகளும் வழி விட்டு போச்சு கல்யாண பேச்சு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வாரம் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கோம். அதே போல இன்றைய தினமும் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் கலிஸ்டா. வணக்கம் கலிஸ்டா. வணக்கம் அண்ணா. வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்களுமே தொடர்ச்சியாக ஆதரவு தந்து வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொண்டு வழமை போலவே இன்றைய நாளும் உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பாடல்களையும் நாங்களும் தரதுக்காக காத்துட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. நாமும் நமக்கு ஒரு நல்லியா கலையுடையும் என்பது போல இந்த கலைகளோடு இசை சால பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் பல அங்கங்களிலே எங்களோடு பயணிப்பதை நாங்கள் மறுக்கவே முடியாது. ஆகவேதான் இசை ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கான மருத்துவமாகவே மாறிவிடுகிறது. பல நேரங்களிலே பல மனப்பிறழ்வுகளுக்கு உள்ளானவர்களுக்கு கூட இந்த இசை ஒரு அருமருந்தாக மாறிவிடுகிறது. மன சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு இசை மருந்தாகிறது. அதே போல குழப்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய பயணங்களை மேற்கொள்பவர்கள், சஞ்சலங்களில் இருப்போம், இப்படி மனம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இசை வருடி செல்கின்ற ஒரு மருந்தாகவே மாறிவிடுகிறது. ஆகவேதான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இசைக்குரிய கௌரவம்
குறையாமலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாக அண்ணா, நீங்க சொன்னது போல வந்து இன்றைய நாட்கள்ல வந்து அதிகமா எல்லாருமே சோங் கேட்பாங்க. அது ஏன்னு சொல்லி பாக்குற போது சந்தோஷமா இருந்தாலும் பாடலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போல யாராவது நாங்க பாக்குற போது சேடா இருந்தாலும் பாடலை கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு பாடல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. இசை என்றது வந்து ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடியதா இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதை அண்ணா சொன்னது போலயே வந்து இசை சிகிச்சை என்றெல்லாம் பல சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் அந்த இசை அவ்வளவுக்கு ஒரு மனிதனையை முற்றிலும் மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதிலுமே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக எங்களுடைய நாட்டு கலைஞர்கள், எங்களுடைய வாத்திய கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் அது போல தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அண்மைய காலங்களில் எல்லாம் நாங்கள் பலவாறு கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த மாற்று ஆற்றலுடைய குழந்தைகள் என்று சொல்லி அந்த சற்று ஏதோ ஒரு விதங்களிலே முழுமையான மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பல விடயங்கள் இல்லாத ஒரு மாற்று ஆற்றலுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இசை ஒரு மருந்தாக மாறி இருக்கிறது. அவர்கள் இசையை ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், இசைக்கான விளைவுகளை காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி மியூசிக் தெரப்பி என்று சொல்லி அப்படி எல்லாம் மருத்துவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது இப்படி இருக்க அநேகமான எங்களுடைய பாடல்களிலே கலிஸ்டா கூடுதலாக இசைஞானி இளையராஜா நீங்காத இடம் பிடித்த பாடல்களை தந்தவராகவே இருக்கிறார், ஒரு இசை ஜாம்பவனாகவே இருக்கிறார். அண்மைய நாட்களில் எல்லாம் அவர் சிம்போனி இசையை வந்து புலம்பெயர் நாட்டவர்களுக்கு, ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு கூட ஏன் உலக மக்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த சிம்போனி இசையை வந்து அழகாக வழங்கி இருக்கிறார். ஆகவே இந்த இசை அது எந்த மொழியில் பிரவாகம் எடுக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது முக்கியமல்ல, யார் யாரையெல்லாம் தொட்டு செல்கிறது, யார் யாருக்கெல்லாம் அது மருந்தாக அமைகிறது என்பதை பொறுத்து தான் அது மாறிவிடுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் வருகின்ற பாடல்கள் கூட நிச்சயமாக எங்களுடைய நேயர்களாகிய உங்களை இந்த மணி நேரம் முழுவதுமாக அணைத்து வைத்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாகவே இந்த மனதை மயக்கும் மணித்துளிகளோடு உங்களை இணைந்து கொள்வதற்காக நாங்களும் அழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக. சரி, பார்க்கலாம். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு பயணிக்கின்ற பல்வேறுபட்ட கலைஞர்களை நாங்கள் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறோம். இன்று வழமை போல எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியிலே பல கலைஞர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பல இசைக்குழுக்கள் சார்பாக வருகின்றிருக்கின்றார்கள், பல கலைஞர்கள், பல பாடல்கள் என்று சொல்லி அநேகமானவர்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை தொட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இம்முறை புதிதாக ஒரு குழுவினர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். லாரா மியூசிக்கல் பேண்ட் என்கின்ற பெயரோடு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இசைக்கலைஞர்களை உங்களோடு அறிமுகப்படுத்துவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலிலே இசைக்கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிறோம். லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இன்றைய தினம் இணைந்து கொண்டிருக்கின்றார் டேனியல் அமல்ராஜ் அவர்கள். அவரை நாங்கள் இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் இசைக்கருவியோடு அமல் ராஜா டெரன்சோ இணைந்திருக்கின்றார். இவர்களோடு ரிதம் கிட்டாருக்காக லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டோபேட் வாத்திய கருவியோடு வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் கருணாகரன் சரண் மற்றும் இன்னும் கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் டிகுகுமார் மதுமேனன். இந்த கலைஞர்கள் அனைவரையுமே நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிச்சயமாக இன்றைய நாட்களில் வந்து இந்த புதிதாக வந்திருக்கின்ற இந்த கலைஞர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய பாடகர்களாக அறிமுகமாக இருக்கிறார்கள். ராசேந்திரன் நிருத்திகன், தனுஜன், சிவானந்த சர்மா, சிவனுஜ சர்மா, சிவநாதன், துஷாந்த் இவர்களோடு இணைந்து அஜிந்திகா ராஜநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்ஷிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிசனா பாலச்சந்திரன் ஆகியோர்கள் வந்து தங்களுடைய இசை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அற்புதமாக அருமையாக இணைந்து கொள்ள காத்திருக்கின்ற இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களையும் பயணிக்க அழைத்து செல்கின்றோம். வாருங்கள், அற்புதமான மனதை மயக்கும் மணித்துளிகளோடு இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். சில இசை, சில பாடல்கள் எங்கள் மனங்களிலே வீற்றிருப்பதற்கு எங்களுக்கு பிடித்த நடிகர்களும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறார்கள். அந்த நடிகர்களுடைய திரைப்படம், அந்த திரைப்படத்தினுடைய கதை பின்னல், அந்த கதையிலே இந்த பாடல் வருகின்ற இடம், இவை எல்லாமே அந்த பாடலை எங்கள் மனங்களிலே இருத்துவதற்கு ஒரு ஊடுகருவியாக அமைந்து விடுகிறது. சில நடிகர்களுக்கு சில திரைப்படங்கள் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக, அவர்களுடைய திரை காலத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற திரைப்படங்களாக அமைந்து விடுகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி, தோற்றத்திலே ஒரு மாற்றம், நடிப்பிலே ஒரு மாற்றம், அதை விட அவருடைய ஹீரோயிசத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணின திரைப்படம் தான் கில்லி.
உங்களுக்கு தெரியும் அந்த கில்லி திரைப்படம் இப்பொழுது ரீரிலீஸ் ஆகி மீண்டும் அந்த திரைப்படம் திரையரங்குகளிலே வெளியிடப்பட்டு அதிக வசூல் செய்த ஒரு திரைப்படம் என்கின்ற சாதனையை இந்த கில்லி திரைப்படம் பெற்றுக் கொண்டிருந்ததை கூட நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்கள் வந்து அந்த திரைப்படத்தையும் திரைப்பட பாடல்களையும் மக்கள் மனங்களிலே இருத்துவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே இந்த கில்லி திரைப்படம், அந்த கில்லி திரைப்படத்தினுடைய சூழல், அந்த கில்லி திரைப்படம் உருவான விதம், அந்த நடிகர்களான விஜய், த்ரிஷா அவர்களுடைய அந்த இணைவு, வில்லன், செல்லம், பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய பங்களிப்பு, இப்படி பலருடைய உருவாக்கத்தில் அந்த பாடல் அழகாக அந்த திரைப்படம் அழகாக உருவாக இருக்கும். அந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணமாக அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் நிச்சயமாக இருப்பார். ஏனென்று சொன்னால், ஒரு திரைப்படத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இசையை தூக்கி வைத்து விட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த படம் யாருக்குமே பிடிக்காது. உண்மையில் அண்மையில் வெளிவந்த கொட்டுக்காளி என்கின்ற ஒரு திரைப்படம் இசை இல்லாமலேயே யதார்த்தமான சூழலினுடைய அந்த இயற்கையான இசையை கொண்டு, இசை என்பதை விட இயற்கையான ஒளிச்சத்தங்களோடு தான் அந்த கொட்டுக்காளி திரைப்படம் உருவாக்கப்பட்டது. பலரால் வரவேற்கப்பட்டது, அது ஒரு புது முயற்சி என்று பாராட்டப்பட்டது. ஆனாலும் பலருக்கு அந்த திரைப்படம் இசை இல்லாமல் உருவாக்கப்பட்டதால் அது ஒரு பிடிப்பை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி விமர்சனங்களை கூறியிருந்தார்கள். ஆகவே ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது இசையை நாங்கள் விலக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த திரைப்படம் பலருக்கு பிடிக்க வாய்ப்பே இருக்காது. ஆகவேதான் இசையமைப்பாளர்கள் அந்த திரைப்படத்தினுடைய முதுகெலும்பாக பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்பதை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கில்லி திரைப்படம் வெற்றி அடைவதற்கு இன்னொரு காரணமாக இருந்தவர் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள். இந்த வித்யாசாகர் அவர்கள் வித்தியாசமான இசை வழங்குவதிலே விற்பனர் வல்லவர். அதை விட இந்த திரைப்படத்திலே பார்த்தோம் சொன்னால், இந்த திரைப்படத்திலே நீங்க அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, கொக்கர கொக்கரக்கோ அந்த பாடல், இது எல்லாமே வந்து பாடகர் சுக்வேந்தர் சிங் அவர்கள் பாடியிருப்பார். உங்களுக்கு தெரியும் உதித் நாராயணன், சுக்வேந்தர் சிங், இவங்க எல்லாம் வேற்றுமொழி பாடல்களாக இருந்தாலும் குரல் வளங்களிலே கிட்டத்தட்ட ஒரே சாயலை உடையவர்கள். அவங்க இந்த சுக்வேந்தர் சிங் அவர்களுடைய பாடல் இந்த திரைப்படத்திலே முக்கியமான பங்கை வகித்தது என்பது வந்து யாராலும் மறக்க முடியாது. அர்ஜுன வில்லு பாடலாக இருக்கட்டும், இந்த கொக்கரோ பாடலாக இருக்கட்டும், இன்று மக்கள் மத்தியிலே பல இடங்களிலே பல கொண்டாட்டங்களிலே இந்த பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மாற்றங்களை, ஒரு வேகத்தை மக்கள் மனங்களிலே உண்டு பண்ணிய வித்யாசாகருடைய இசையில் உருவான இந்த பாடலை தான் நாங்கள் அடுத்து உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த பாடல் பிடிக்கும். வாருங்கள், இணைந்து கொண்டு பயணிக்கலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். இருந்த இடத்தெல்லாம் என்ன மேலே கொக்கரக்கோ, கொக்கரக்கோ, சேவ கொக்கரக்கோ, சேவ குவக்குள்ளே பெட்டிக்கொள்ளே கொக்கரக்கோ, சக்கர போல மனசு சுத்துற வேல சுராங்க நிக்காமலுக்கு நாவா, அதோ பாருவானம் துணித்து வைக்குது மேகம், விழுந்து போகணும் சோகம் நீவா, கொக்கரக்கோ, ஏ வண்டிய கொக்கரக்கோ, இருந்த இடத்தெல்லாம் இனிமேலே கொக்கரக்கோ. கொடுசுக்குள்ள துள்ளுகிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலத்திருக்க சாமி கிட்ட கெட்டிருக்க. எல்லோரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனா பார்த்திருக்க. எண்ணம் இருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே, நீ துணிச்சா உலகம் உனக்கு பின்னாலே. குத்து விளக்கா சிரிச்சா சிரிச்சா தப்பேது, கொள்ளையடிச்சா மனசு இப்போது நம்ம பக்கம் பார்த்து வீசுறத பார்த்து நல்லவங்க
யாரும் இல்ல. ரெக்க கட்டி பறக்கும் பறக்கும் வெள்ளாடு வெட்டப்பட்டு மறைக்கும் மறைக்கும் நெஞ்சோடு சிட்டுக்குருவி சிரிக்கும் சிரிக்கும் கண்ணோடு கொட்டு மருவி குதிக்கும் குதிக்கும் என்னோடு சிட்டான் சிட்டான் சிடுக்கு இப்ப உள்ளதெல்லாம் நமக்கு சிட்டாடெல்லாம் உனக்கு இனி நம்ம கிட்ட கிழக்கு கொக்கரக்கோ ஏ வண்டிய கொக்கரக்கோ இந்த இடத்துல மினி மேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவ கொக்கரக்கோ சேவ கூவக்குள்ளே பெட்டிக்கோண்டி கொக்கரக்கோ சக்கரம் போல மனசு சுத்துற வேலை சுரங்க நிக்காமலுக்கு நாவா அதோ பாருவானோ துணித்து வைக்குது மேகம் விட்டு போகணும் சோகம் நீவா கொக்கரக்கோ ஏ வண்டி கொக்கரக்கோ இருந்த இடத்துல மினி வேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவ கொக்கரக்கோ சேவ கோக்கலே பெட்டிக்கோண்டி கொக்கரக்கோ. ஒரு திரைப்பட பாடல் மக்கள் மத்தியிலே இடம் பிடிப்பதற்கு இசை பிரதானமாக அமையும். அந்த இசைக்கு அடுத்தபடியாக அதற்கு ஏற்ற வகையிலே இசைகளுக்கு ஏற்ற வகையிலே சரியான விதத்திலே அமர்ந்து கொள்கின்ற வார்த்தைகளை எழுதுகின்ற பாடலாசிரியர்கள் அமைந்து விடுவார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக அந்த பாடலுக்கு உருவகம் கொடுக்கின்ற பாடகர்கள் அமைந்து விடுவார்கள். இசையமைப்பாளர், வரிகளுக்கு சொந்தக்காரர், அதே நேரம் பாடகர், இந்த மூவரும் இணைந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த படைப்பு விசாலமானதாக மாறி அநேகரை சென்றடைய ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று சொதப்பி விட்டாலும், ஏதாவது ஒன்று குழப்பமாக அமைந்து விட்டாலும் அந்த பாடல் நிச்சயமாக தோல்வியை சந்தித்து விடும் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு புறம். அதாவது இது பாடல் உருவாகுவதற்கு யார் யார் பங்களிப்பு செய்வார்கள் என்பது இதற்குள்ளே அமைந்து விடுகிறது. ஆனால் இந்த பாடல் மக்கள் மத்தியில் இடம் பிடிப்பதற்கு இன்னும் ஒரு காரணமாக அமைவது அந்த பாடலினுடைய திரை அமைப்பு. அதாவது அந்த பாடலை எப்படி காட்சியாக்கி காணொலியாக பதிவு செய்து திரைப்படத்திலே பதிவு செய்கிறார்கள் என்பது இன்னொரு புறம் இருக்கும். ஒரு பாடல் நாங்கள் கேட்கின்ற பொழுது அருமையாக இருக்கும், அற்புதமான பாடல் என்று சொல்லி நாங்கள் அநேகர் அதனை கேட்டு ரசித்திருப்போம். ஆனால் அது திரைப்படத்திலே வருகின்ற பொழுது ஐயையோ அருமையான பாடலை நாசமாக்கி விட்டார்கள் என்று சொல்லி அந்த பாடலை நினைத்து பலர் மன நெருடலுக்கு உள்ளாகின்ற சந்தர்ப்பம் இருக்கும். சில நேரங்களிலே ஐயையோ இது என்ன பாடல் என்று சொல்லி பலரால் முகம் சுளிக்க வைத்த பாடல்கள் அந்த திரையிலே அவர்கள் அதனை படமாக்கிய விதத்திலே, காட்சியாக்கிய விதத்திலே அந்த பாடல் அவர்கள் மனங்களிலே இடம் பிடித்து விடுகிறது. ஆகவே இப்படி அந்த பாடலினுடைய காட்சி உருவாக்கம் அந்த பாடலினுடைய தரத்தை தீர்மானிக்கவும் காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே இவை எல்லாமே ஒரு சேர அமைந்து மக்கள் மத்தியிலே நீங்காத இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்து விதங்களிலும் இந்த பாடல்கள் ஒரு வெளிப்படையான தெளிவான ஒரு தன்மையை, மக்களுடைய ரசனையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு விடயம். ஆகவேதான் இந்த விடயங்களை மக்கள் எதிர்பார்ப்பதால் தான் பல இசையமைப்பாளர்கள் வெற்றி அடைகிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதனால் பல இசையமைப்பாளர்கள் வெற்றி அடைகின்றார்கள், பல இசையமைப்பாளர்கள் தோற்று போய்விடுகிறார்கள். ஆகவேதான் இவ்வாறான இந்த தருணங்களை கருத்தில் கொண்டு இசையமைப்பாளர்கள், அதாவது மக்களுடைய ரசனையிலே அதனுடைய நாடி துடிப்பை சரியாக புரிந்து கொண்டு யார் அந்த இசையை வழங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பாடல் சரியான விளைவை உண்டு பண்ணும். சரி, இது மெல்லிசை கொண்ட பாடல்களுக்கு மட்டும் தானா? இல்லை, வேக இசை கொண்ட வேக நடை கொண்ட பாடலுக்கும் பொருந்தும். உதாரணமாக எழுத்தாளர்கள், அதாவது பாடலாசிரியர்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பாடலாசிரியர் சொன்ன இவர் எழுதின பாடல்கள் இப்படிப்பட்ட பாடல்களாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு உருவத்தை வைத்திருப்போம். உதாரணமாக வைரமுத்து என்கின்ற அந்த பாடலாசிரியர் கவிஞரை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய பாடல்கள் அச்சொட்டாக அற்புதமாக இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் அருமையான குத்து பாடல்களுக்கும் வரிகள் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அது சிலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சரி, பாயும்புலி திரைப்படம் டி இமான் அவர்களுடைய இசையிலே உருவான ஒரு திரைப்படம், விஷால் அவர்கள் நடித்திருந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு பாடல் தான் சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா என்கின்ற ஒரு பாடல். இந்த வரிகளை யார் எழுதியிருப்பார்? நான் கூறியது போல வைரமுத்து அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். நம்ப முடிகிறதா? என்ன செய்வது, வருமானத்துக்கு வார்த்தைகளை விற்றாக வேண்டும் அல்லவா? அதனால்தான் இந்த பாடல் உருவாக்கம் பெற்றது. சிலுக்கு மரமே சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா என்கின்ற அந்த பாடலோடு தான் அடுத்து நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம் சுவாரஸ்யமாக. இது உங்கள் கச்சேரி ஆரம்பம்.
சிலுக்கு மரமே சில்லென்று போகவா வா 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 சீனி பழமே செவ்வாயில் சேரவா வா வா தொட்டு போய் விட்டு போச்சு தொட்டிட உயிர் விட்டு போச்சு ஆசைகளும் வழி விட்டு போச்சு ஆடுகளும் வழி விட்டு போச்சு கல்யாண பேச்சு கைகூடி போச்சு ஆனந்தம் பை போட அங்கந்தம் வாயாட வா 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 நீ வா 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 சிலுக்கு மரமே சில்லென்று போகவா வா Baby, it's always true. People say I love you. Life is never built myself. Feels a healthy change. You're the one for me, believe. You're the one for me, just breathe. Let's fly into a world so divine. என்னை எல்லாரும் எதிர்க்க வந்து ஒரு தூக்கை பாடி நீ தடுப்ப. உன்னை ரெண்டாக முடிச்சு கையோடு எடுத்து பையோடு மறைச்சு வைகையாத்து வெள்ளத்தோட போனா நீ என்ன செய்து என்னை மீட்பாய் மன்னா நான் நீ கோழி போல நீந்துவேன் உன்னை நெஞ்சோடு சேர்த்து ஏந்துவேன் அடியே ஆசை பண்ணே அஞ்சாது கண்ணே அம்பாடி சஞ்சான கும்பான சாயாது வா நீ வா 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 சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா இன்னைக்குத்தானே காற்றில் சுத்தானே மறைச்சா போது என்ன பண்ணுவேன் உன்னை செங்குந்த தூக்கி செங்குண்டிலேறி சித்தானு கிழக்கல்லுவேன் சிக்கு என்ன கவ்விக்கொண்டு போனாய். நீ என்ன செஞ்சு என்னை மீட்பாய் வீரா? நான் பாயும் புலியாய் மாறுவேன் அந்த பாதாளம் வரையும் சீருவேன் அடியே மஞ்ச கிளியே மஞ்சத்தி சேர்ப்பேன் போர்வைக்குள் நீராட போர்வைக்குள் போராடவா சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கவா வா 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 சீனி பழமே செவ்வாயில் சேரவா வா 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 தொட்டு பயம் விட்டு போச்சு தொட்டிட உயிர் விட்டு போச்சு ஆசைகளும் துளிர் விட்டு போச்சு ஆடுகளும் வழி விட்டு போச்சு ஞான பேச்சு கைகூடி போச்சு ஆனந்தம் பாய் போட அங்கந்தம் வாயாடவா நீ வா 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 சிலுக்கு சில பாடல்கள் கேட்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே சில நேரங்களிலே அந்த பாடல் எங்களுக்கு பிடிக்காத ஒரு தோரணையை உண்டு பண்ணிவிடும். ஆனால் கேட்க 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 அந்த பாடல் எம்மை விட்டு பிரிக்க முடியாத பாடலாக மாறிய சந்தர்ப்பங்கள் அநேகருக்கு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும், இந்த அனுபவம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். முதல் தடவை அந்த பாடலை கேட்கின்ற பொழுது பெரிதாக உங்களை ஈர்த்திருக்காது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த பாடலை கேட்க கேட்க அந்த பாடலுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அந்த பாடல் உங்கள் மனத்தை விட்டு பிரிக்க முடியாத ஒரு பாடலாக அமைந்துவிடும். இது இசையமைப்பாளர்களுடைய ஒரு மாயமாக அமைந்து விடுகிறது என்று சொன்னால் அதனை மறக்க முடியாது. இந்த மாயத்துக்கு சொந்தக்காரராக இருப்பவர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான். ஏ ஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் சில நேரங்களிலே எடுத்தெடுப்பிலேயே பிடித்துவிடும்.
அது ஏஆர் ரஹ்மானை பிடித்தவர்களுக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் பொதுவாக இசையை சமநிலையாக ரசிக்கின்றவர்களுக்கு சில நேரங்களிலே ஏஆர் ரஹ்மானுடைய பாடல் இது என்ன பாடல் என்று சொல்லி ஆரம்பத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு ரசனையை ஏற்படுத்திவிடும். ஆனால் தொடர்ச்சியாக அதுக்கு பிற்பாடாக அந்த பாடலை கேட்க 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 அந்த பாடல் உங்களுக்குள்ளே புகுந்துவிடும். அதனால்தான் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையை மெல்ல கொல்லும் நஞ்சு என்று சொல்லி அழகாக வர்ணித்திருப்பார்கள். இப்படி ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அற்புதமான பாடல்கள் நிறையவே இருக்கிறது. சில நேரங்களிலே உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் இயல்பாக திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது அந்த பாடலை நீங்கள் மனப்பாடம், உங்களை அறியாமலேயே நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுவீர்கள். அந்த பாடல் திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது, அந்த பாடல் உங்கள் வாய்களிலே முணுமுணுக்கப்படுகின்ற பொழுது அந்த பாடல் இயல்பாகவே அந்த வரிகள் உங்களுக்குள்ளே பதிந்துவிடும், அந்த பாடல் பாடமாகிவிடும். இப்படி அருமையாக நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப கேட்கின்ற ஒரு பாடல் எப்படி மனங்களிலே பதிந்து விடுகிறது என்பதற்கு இந்த பாடல் நல்லதொரு உதாரணம். சரி, உங்களுக்கு தெரியும் சில்லென்று ஒரு காதல், ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை, வித்தியாசமான ஒரு திரைப்படம். சூர்யா, ஜோதிகா, பூமிகா நடித்திருப்பார்கள். வடிவேலு அவர்களுடைய காமெடி இதுல ஒரு தனி ட்ராக்கா போகும், வித்தியாசமா இருக்கும். இந்த திரைப்படத்தில் அருமையான பாடல்கள் இருக்கிறது. இருந்தாலும் எப்பொழுதுமே ஸ்ரேயா கோஷலுடைய ரசிகர்கள் சரி, ஏஆர் ரஹ்மானுடைய ரசிகர்கள் சரி, மறுக்க முடியாத ஒரு பாடலாக இந்த முன்பேவா என் அன்பேவா உனைவா உயிரைவா என்று சொல்லி அற்புதமான இந்த பாடல். இந்த பாடலில் அப்படி என்ன மாயம் இருக்கிறது என்று சொன்னால், ஏஆர் ரஹ்மானை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும், அவருடைய இசையை ரசிக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களுடைய முதல் 10 தெரிவுகளுக்குள்ளே நிச்சயமாக இந்த பாடலை உள்ளடக்கி இருப்பார்கள். அதே போல ஸ்ரேயா கோஷலை பிடித்தவர்களுடன் தங்களுடைய முதல் 5 தெரிவுகளுக்குள்ளே இந்த பாடலை இணைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அதை மறக்கவே முடியாது. என்னென்று சொன்னால் அப்படி ஒரு வித்தியாசமான உணர்வு, மனங்களிலே காதல் உணர்வை பீரிட்டு எழ வைக்கும் அற்புதமான உணர்வுகளை தரக்கூடிய பாடல் தான் இந்த முன்பேவா என் நண்பேவா என்கின்ற ஒரு பாடல். வித்தியாசமானவர்கள், அற்புதமானவர்கள். நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமா, நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா என்ற இந்த பாடலை சுயநலமாக ஒவ்வொரு காதலனும் காதலியும் தங்களுக்குரியவர்களுக்காகவே இந்த வரிகளை அவர்கள் விசிறி செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு கதைகளுக்கு சொந்தமாக அமைந்து விடுகிறது, ஒவ்வொரு வரலாறுகளுக்கு சொந்தமாக அமைந்து விடுகிறது, பல காதலர்களுக்கு பல உணர்வுகளுக்கு சொந்தமாக அமைந்து விடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட அருமையான எண்ணங்களை விதைத்து செல்லும் அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். அந்த பாடலோடு தான் நாங்கள் இப்பொழுது அடுத்து உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், சுவாரஸ்யமாக சிறகடித்து பறக்கலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம்.
தரலாமா நாம் வாழும் வீட்டினுள் வேறாரும் வந்தாலே தகுமா இனிமையான இசை கொண்ட பயணத்திலே உங்களை அன்போடு அரவணைக்க காத்திருக்கு பாடல்களோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே முதலாவது பாடல் நிச்சயமாக அனைவருடைய மனங்களில் நீங்காத இடம் பிடித்த ஒரு பாடலாகத்தான் இணைந்து கொள்ள காத்திருக்கிறது. இன்று இளையோருடைய நாடி துடிப்பை அளந்து பார்த்து அப்படி ஒரு வித்தியாசமான பாடல்களை, ஏன் பிரபல்யமான பழைய நடிகர்கள் கூட, அதாவது இன்று உயரத்தில் இருக்கின்ற நடிகர்கள் கூட எனக்கு இவர்தான் இசையமைக்க வேண்டும், அவர்தான் இன்றைய காலத்துக்கு சரியாக இருப்பார்னு சொல்லி பல உச்சபட்ச நடிகர்களுடைய தேர்வாக இருப்பது இசையமைப்பாளர் அனிருத் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அநேகமாக வருகின்ற உச்சபட்ச நடிகர்களுடைய திரைப்படங்கள் எல்லாவற்றுக்குமே அனிருத் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அனிருத் அவர்கள் அறிமுகமானது எந்த திரைப்படத்தில் என்பதும் பலருக்கு தெரியும். ஆனால் சிலர் அதை அறியாமல் கூட இருக்கலாம். அனிருத் ரஜினி அவர்களுடைய ஒரு உறவினர் என்பது பலருக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆகவே ரஜினியுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் அனிருத் அவர்களும் கல்லூரி காலங்களில் இருந்து ஒரு நண்பர்களாக பாடசாலையை பயின்ற ஒரு உறவினர்களாக பல விதங்களிலே பல நிகழ்ச்சிகளிலே பல தேவைகளுக்காக அவர்கள் இசை இணைவை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் அனிருத் அவர்களும் உறவினர்களாக இருந்தபடியினால் பாடசாலை காலங்களிலே கல்லூரி காலங்களிலே பல நிகழ்ச்சிகளுக்காக இவர்கள் இசையோடு பயணித்த அனுபவம் இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் இயக்க ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலே தன்னுடைய கணவர் தனுஷை வைத்து அவர் இயக்கிய முதலாவது திரைப்படம் 3. அந்த 3 திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் அனிருத் அவர்களை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருப்பார். ஆனால் அது என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அவர் முதலாவது திரைப்படம் தான் என்பதை அறியாத அளவிற்கு பலரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த திரைப்படத்திற்கான இசையை தத்துரூபமாகவும் மனதை வருடுகின்ற அல்லது மனதோடு ஒட்டி செல்கின்ற அற்புதமான இசையாக அவர் அந்த திரைப்படத்திலே இசையை வழங்கியிருப்பார். பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே அற்புதமாக அவர் வழங்கியிருப்பார். அதை மறக்க முடியாது. அந்த திரைப்படத்தில் தான் இன்னும் ஒரு மாயை இடம்பெற்றது. மாயை என்பதை விட இன்னும் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை தனுஷ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தோடு அதில் இணைத்து கொண்டிருந்தார். அவர் கூட சில நேரங்களிலே சொல்லியிருப்பார், தான் 3 திரைப்படத்திலே இணைந்து கொண்ட போது தான் நினைத்தாராம் தன்னுடைய பயணம் இப்படி ஒரு நகைச்சுவை நடிகராகத்தான் அமைய போகிறதோ என்று சொல்லி, சரி இதுதான் என்னுடைய பயணமாக இருக்குமோ என்ற ஒரு ஆர்வத்திலே அவரும் இணைந்து கொண்டாராம். ஆனால் அதையும் தாண்டி அவரது முயற்சி, அவரது அர்ப்பணம், இந்த கலைத்துறை மீது இருக்கின்ற அவருக்கான ஆர்வம், இவை எல்லாம் சேர்த்து இன்று நடிகர் சிவகார்த்திகேயன் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே இது ஒவ்வொரு சம்பவங்களாக இருந்தால்
சில மைல்கள் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றி போடுவதாக அமைந்து விடுகிறது. இந்த 3 திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கும் அனிருத்துக்கும் மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும் என்பது யாரும் மறக்க முடியாத உண்மை. ஆகவேதான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அநேகமான பாடல்களுக்குள்ளே இந்த பாடல் ஒரு தனித்துவமானது. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் என்கின்ற அந்த அருமையான ஒரு பாடலோடு தான் அடுத்து நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். உண்மையில் நிச்சயமாக இந்த பாடலை கேட்கின்ற பொழுது இனம் புரியாத ஒரு உணர்வு மனதுக்குள்ளே ஊடறுத்து செல்லும் என்பது மறக்க முடியாதவை. அற்புதமான அந்த பாடலோடு தான் நாங்கள் அடுத்து இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். வாருங்கள், சுவாரஸ்யமாக பயணிக்கலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நான் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளில் முதல் வலி. நிஜமடி பெண்ணே, தொலைவினில் உன்னை நிலவினில் கண்டே நடமாட, வழியடி பெண்ணே வரைமுறை இல்லை, வதைக்கிறாய் என்னை மெதுவாக. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வருமா. நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை. உயிரே உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருவாய், உடல் சாகும் முன்னால். அனலின் குளிர் வீசும், இது எந்தன் சிறைவாசம். இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. நிஜமடி பெண்ணே, தொலைவினில் உன்னை நிலவினில் கண்டே நடமாட, வலியடி பெண்ணே வரைமுறை இல்லை, வதைக்கிற என்னை மெதுவாக. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா. இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா. நிஜமடி பெண்ணே, தொலைவினில் உன்னை நினைவினில் வந்தே நடமாட, வழியடி பெண்ணே வரைமுறை இல்லை, வதைக்கிற என்னை மெதுவாக. சரி நேயர்களே, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரத்துக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவ்வளவு நேரமும் இனிமையான பாடல்கள் நிச்சயமாக உங்கள் இல்லத்திரைகளுக்கூடாக உங்களை வந்து சேர்ந்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணமாக அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த பாடல்களை கேட்கின்ற போதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு நினைவுகள் உங்கள் மனங்களிலே தொட்டு சென்றிருக்கும். ஆகவே இந்த நேரங்கள் மனதிலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற காத்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய நாளில் ஒவ்வொரு பாடல்களை பார்க்கின்ற போதும் ஏதோ ஒரு நினைவுகளை எங்களை மீட்டி பார்க்கக்கூடிய, அது மாத்திரமல்லாமல் மனதுக்கும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பாடல்களை நாங்களுமே கேட்டிருந்தோம். குறிப்பாக எங்களுடைய இசை கலைஞர்கள் உங்களுக்காக அந்த பாடல்களை தந்திருந்தார்கள். நீங்களுமே மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. உண்மையில் இந்த இசையோடு
நினைவுகள் இரண்டர கலப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் தான் ஒரு பாடல் இருக்கிறது, உங்களுக்கே தெரியும். நினைவோ ஒரு பறவை, விரிக்கும் அதன் சிறகை, கலக்கும் அது பறக்கும் பறக்கும் அது கலக்கும் தன் உறவை என்று சொல்லி அழகாக அந்த வரிகள் அமைந்திருக்கும். அதே போலதான் இந்த இசையும் நினைவுகளோடு இரண்டர கலந்து பறக்கின்ற ஒரு பறவையாகத்தான் மாறி உங்கள் மனங்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை அந்த இசை கடலிலே உங்களை நீந்த செய்த எங்கள் கலைஞர்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் நினைவுபடுத்தி அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க ஆசைப்படுகிறோம். உண்மையில் லாரா மியூசிக்கல் பேண்ட் அவர்களுக்கு எங்களுடைய மனமாற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் கலைஞர்களாக, இசை கலைஞர்களாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்த லீட் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்த டேனியல் அமலராஜா, பேஸ் கிட்டார் வாசித்த அமல்ராஜ் டெரன்சோ, ரிதம் கிட்டாரோடு இணைந்து கொண்ட லூகாஸ் ஜீவனிதன், ஒக்டமேடோடு பலம் வந்த வரதன் சர்வேஸ்வரன், கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து கொண்ட கலைஞர்களான கருணாகரன் சரண் மற்றும் டிகுகுமார் மதுமேனன் ஆகியோருக்கு எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய நாளில் பாடகர்களாக எங்களுடைய பாடல்களை பாடி சந்தோஷப்படுத்திய ராசேந்திரம் நிருத்திகன் மற்றும் தனுஜன், சிவானந்த சர்மா, சிவநாதன், துஷாந்த் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அஜிந்திகா ராசநாயகம், பிரணவி ராஜேஸ்வரன், தர்சிகா ஸ்ரீகாந்தன், சரண்யா செல்வராஜா, அபிஷனா பாலச்சந்திரன் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே அற்புதமான இந்த இசை மழையோடு நனைந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவர் ஞாபகப்படுத்தி நேர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களோடு இணைந்து எங்களுடைய டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய தொழில்நுட்பவியலாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் என்று சொல்லி அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடப்படும் நாம் என்றும் அன்புடன் கேலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் கேலின் ஸ்டார் ஜெயக்குமார். நன்றி நேர்களே.